ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ், வெல்கம் பேக் டு காஸ்மிக் ஜாயரா. இன்றைக்கி உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்ன, அவங்க லைஃப்பில் என்ன நடக்குது, தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் என்ன போயிட்டுருக்குதுன்றதை பார்க்கலாம். காய்ஸ், நான் உங்கள் மைண்டில் போடுற கொஸ்டின்ஸ்க்கு மேக்ஸிமம் இந்த கார்டு மூலமாக ஆன்சர் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ ரெசனேட் ஆகுதுன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஜெண்டர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது டைம்லெஸ் ரீடிங். உங்கள் கண்ணுக்கு எப்போ ஸ்பாட் ஆகுதோ அப்போ நீங்கள் பார்க்கலாம். ஒரு வேளை உங்களுக்கு பர்சனல் ரீடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மெயில் ஐடி இருக்குது. நீங்கள் அது மூலமாக என்ன ரீச் பண்ணலாம். ஸோ திங்க் யூ பர்சன் அண்ட் தேர் நேம் காய்ஸ். கார்ட்ஸ் கீழே விழுந்துருக்குது, அலைன் பண்ணிடுறேன். ஓகே, 4 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், தென் 7 ஆஃப் கப்ஸ், 6 ஆஃப் கப்ஸ். ஓகே, அடுத்தது டெம்பரன்ஸ், Knight of Swords, Hermit, Queen of Cups, King of Pentacles, 4 of Cups, Strength card, 3 of Swords, Ace of Swords, bottom of the deck, Queen of Swords. ஸோ காய்ஸ், இந்த ஸ்ப்ரெட்டை பார்க்கும்போது அவங்க மனசுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டமும் அதே சமயத்தில் உங்கள் மேலே ஒரு அழகான பாசமும் கலந்த ஒரு மிக்ஸ்ட் சிச்சுவேஷன் ஓடிட்டுருக்குது. அட் ப்ரெசன்ட் மைண்ட் ஸ்டேட் 4 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்டு ஹெர்மிட். அவங்க இப்போ ரொம்ப அமைதியாக தனிமையில் இருக்கிறாங்க. அவங்க இப்போது ஐசோலேஷன் மோடில் இருக்கிறாங்க. இந்த நோ கான்டாக்ட் பீரியடில் அவங்க மற்றவங்க யார் கூடவும் அதிகம் பேசாமல் அவங்களுக்கு அவங்களே தனிமைப்படுத்திக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் மென்டல் ரெஸ்ட் தேவைப்படுது. 4 ஆஃப் கப்ஸ் உங்ககிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஒரு விதமான சலிப்பு, ஏமாற்றம், தென் ஏண்டா இப்படி ஆச்சுன்ற ஒரு விரக்தி அவங்கக்கிட்ட போயிட்டுருக்குது. தென் 6 ஆஃப் கப்ஸ் உங்கள் மேலே இருக்கிற அந்த லவ் அண்ட் நாஸ்டால்ஜியாவை ரெப்ரசன்ட் பண்ணுது. அவங்க உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஒன்றா இருந்த பழைய நல்ல நினைவுகள், சந்தோஷமான தருணங்களை நாஸ்டால்ஜியா அடிக்கடி நினச்சி பார்க்குறாங்க. உங்கள் மேலே அவங்களுக்கு இருக்கிற அன்பு, இமோஷ்னல் லவ் இன்னும் குறையலை. உங்களை ஒரு லவ்விங் அண்ட் கேரிங் பார்ட்னராக பார்க்குறாங்க. 7 ஆஃப் கப்ஸ். ஆனால் அதே சமயம் அவங்க மனசில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. அடுத்து என்ன பண்ணுறது, பேசலாமா வேண்டாமா, பேசினா செட் ஆகுமான்னு நிறைய ஓவர் திங்கிங் அண்ட் இல்லூஷன் அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்குது. தென் த 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், த பெயின் அண்ட் கண்ட்ரோல். அவங்க படும் கஷ்டத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த நோ கான்டாக்ட் அவங்களுக்கு ரொம்ப பெயினை தருது. அவங்களோட ஹார்ட் ரொம்ப ஹூண்டாக இருக்குது. ஹார்ட் பிரேக்கில் இருக்கிறாங்க. இந்த பிரிவு அவங்கள நிஜமாகவே கஷ்டப்படுத்துது. தென் ஸ்ட்ரென்த் அண்ட் டெம்பரன்ஸ், இது ரெண்டும் இருக்கிறதுனால அந்த வலியை அவங்க வெளியில் காட்டாமல் ரொம்ப பொறுமையாகவும் அவங்கள கட்டுப்படுத்திக்கிட்டும் ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க உணர்ச்சிகளை இப்போ பேலன்ஸ் பண்ண அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. தென் ஆக்ஷன் அண்ட் ஃப்யூச்சர் தாட்ஸை நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுது. அவங்க மனசில் இப்போ ஒரு கிளாரிட்டி பிறந்துட்டுருக்குது. உங்ககிட்ட நேரடியாக பேசணும், வேகமாக பேசணும், எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லி சிச்சுவேஷனை புரிய வைக்கணுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே வந்துட்டுருக்குது. ஒரு சடன் கம்யூனிகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கிங் ஆஃப் பென்டக்கல்ஸ், அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை லாங் டேர்மும் ஒரு நல்ல ஸ்டேபிள் அண்ட் செக்யூர் நிலைக்கு கொண்டு போகணும்னு நினச்சிட்ருக்குறாங்க. தென் பாட்டம் ஆஃப் த டெக் கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். இது தான் அவங்களோட அட் ப்ரெசன்ட் எனர்ஜி காமிக்குது. ஈகோ இல்லாட்டி லாஜிக்கல் மைண்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. அவங்க மனசில் எவ்வளோ காதல் வலி இருந்தும் வெளியில் காட்டிடாமல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஈகோவோட லாஜிக்காக யோசிச்சுட்டு இருக்கிற எனர்ஜியை காமிக்குது. ஆனால் சீக்கிரம் அவங்க இந்த ஈகோவை உடச்சிக்கிட்டு உங்ககிட்ட வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஷார்ட்டாக சொல்லணுன்னா, அவங்க உங்களை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. பழைய நினைவுகளில் மூழ்கி இருக்கிறாங்க. ஆனால் வெளியில் காட்டிக்காமல் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நடிச்சிட்ருக்குறாங்க.
மனசுக்குள்ள ரொம்ப ஹார்டான ஒரு கடுமையான குழப்பமும், வலியும் இருந்தாலும், சீக்கிரமே ஒரு தெளிவான முடிவோட, ஒரு கிளாரிட்டியோட ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் எனர்ஜியோட உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. அதே மாதிரி தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ல இந்த பெர்சன் எப்படி பிஹேவ் பண்ணிட்டுருக்குறாங்கன்றத பார்த்தா, 4 ஆஃப் கப்ஸ் அண்ட் 7 ஆஃப் கப்ஸ் அவங்க தேர்ட் பார்ட்டி கூட சந்தோஷமா இல்லன்றத ரெப்ரசன்ட் பண்ணுது. அங்கே ஒரு மிகப்பெரிய சலிப்பு, விரக்தி, டிஸப்பாயின்ட்மென்ட், போர்டம் அவங்களுக்கு வந்துடுச்சு. தேர்ட் பார்ட்டி என்னத்தான் குடுத்தாலும் இவங்களுக்கு அதில திருப்தி இல்ல. ஏதோ ஒரு இல்லூஷன் ஆர் கன்ஃப்யூஷன்ல அவங்க ஆரம்பத்தில அங்கே போயிருந்தாலும், இப்ப நம்ப இங்க என்ன பண்ணிட்டுருக்குறோன்ற ஒரு வெறுப்பு வந்து அவங்களுக்குள்ள வந்துட்டுருக்குது. 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் ஹெர்மிட் இருக்கிறதுனால, தேர்ட் பார்ட்டி எனர்ஜியால அவங்க மனசு ரொம்ப காயம் அடைஞ்சிருக்குது. ஏதோ ஒரு ஹார்ட் பிரேக் நடந்திருக்குது. அங்கே அவங்களுக்கு நிம்மதி இல்ல. அதனால தான் அவங்க இப்போ எர்மிட் மோடுக்கு போயிருக்கிறாங்க. அதாவது தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலும், அவங்க கிட்ட பேசாம, தனிமையா ஒதுங்கி மனசளவுல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஒரு எனர்ஜிய காமிக்குது. கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் பாட்டம் ஆஃப் த டெக்ல இருக்கிறதுனால, தேர்ட் பார்ட்டி கிட்ட இப்போ அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாவும், கோபமாவும் இருக்கிற ஒரு எனர்ஜிய காமிக்குது. ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணி தான் நடக்கிற ஒரு எனர்ஜிய தெரியுது காய்ஸ். ஸோ, உங்க பெர்சன் வந்து உங்க மைண்ட்ல நெறைய பேத்துக்கு ஓடிட்டுருக்கும். உங்க பெர்சன் வந்து இந்த தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ல வந்து, "போதும்டா இது, எனக்கு போதும், ஐ அம் டன்." அந்த மாதிரி சலிப்படைஞ்சு அவங்க திரும்பி வருவாங்களான்னு பார்த்தா, இந்த ஸ்ப்ரெட் வந்து எஸ்ன்றத சொல்லுது. ஸோ, கண்டிப்பா அவங்க திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. டெம்பரன்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் கார்டு இருக்குது இல்லைங்களா? ஸோ, தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து எப்படி வெளில வரதுன்னு அவங்க பொறுமையா பிளான் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவங்களோட எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, அந்த சிச்சுவேஷன பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கிறாங்க. 6 ஆஃப் கப்ஸ் அண்ட் குயின் ஆஃப் கப்ஸ் 2ம் இருக்கு பாருங்க. அவங்க தேர்ட் பார்ட்டி கூட இருக்கும்போது கூட, அவங்க மனசு முழுக்க உங்க ஞாபகம் மட்டும் தான் இருக்கு. நீங்க குடுத்த அந்த உண்மையான அன்பு, கேரிங், பியூர் லவ் தேர்ட் பார்ட்டி கிட்ட கிடைக்கலன்னு அவங்க புரிஞ்சிட்டுருக்கிறாங்க. உங்க மேல இருக்கிற காதல் தான் அவங்கள உங்க பக்கம் இழுத்துட்டே இருக்குது. தென் நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்கிறதுனால, என்னன்னா, அவங்க தேர்ட் பார்ட்டிக்கு ஒரு எண்ட் கார்ட் போட்டுட்டு, ஒரு கிளாரிட்டியோட உங்கள பார்த்து வேகமா கம்யூனிகேட் பண்ண வருவாங்கன்றத இந்த 2 கார்டும் சொல்லுது. ஸோ, ஓவரால் பார்த்தா தேர்ட் பார்ட்டி கிட்ட அவங்களுக்கு ஆல்ரெடி சலிப்பும், ஏமாற்றம், பெயின் எல்லாம் வந்துருச்சு. அங்கேருந்து அவங்க மென்டலா எக்ஸிட் ஆயிட்டாங்க. இப்ப அவங்களோட ஈகோ அண்ட் தேர்ட் பார்ட்டியோட சிச்சுவேஷன ஹேண்டில் பண்ணிட்டு, சீக்கிரமா உங்ககிட்ட அந்த பழைய நினைவுகளோட 6 ஆஃப் கப்ஸ் மெமரியோட ஒரு ஸ்ட்ராங்கான முடிவோட, அதாவது அந்த ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்கு இல்லையா? அது நான் சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா? நியூ பிகினிங்ன்னு சொல்லிட்டு, அந்த ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸோட ஜென்யூனா உங்ககிட்ட வரதுக்கான பாசிபிலிட்டீஸ வந்து இந்த கார்ட் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஒரு வேளை உங்க மைண்ட்ல தோணலாம், மேம் தேர்ட் பார்ட்டியோட ஃபேமிலிக்கு என் பெர்சன் அங்கே இருக்கிற ரிலேஷன்ஷிப் தெரியுமா? ஒரு வேளை தேர்ட் பார்ட்டி கல்யாணமானவங்களா இருந்தா, அவங்களோட பார்ட்னருக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு சொல்லிட்டு பார்த்தா, இந்த கார்டு என்ன சொல்லுதுன்னா, அவங்கக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் வந்து வெளியில வந்திருக்குது. அதனால ஒரு பெரிய பிரச்சனை, அதே மாதிரி அவங்க மேல சந்தேகமும் கண்டிப்பா வந்திருக்குதுன்றது இந்த கார்ட் என்னங்க சொல்றோம், ரெப்ரசன்ட் பண்ணுது. 7 ஆஃப் கப்ஸ் அண்ட் ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்கிறதுனால, இந்த 2 கார்டும் வந்து ஒரு ரகசியம் இல்லாட்டி அந்த மறைக்கப்பட்ட விஷயங்கள காமிக்கும். ஆனா பக்கத்துல வந்து ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்கிறதுனால, அந்த ரகசியம் இப்போ கத்தி வச்ச மாதிரி வெளியில வந்துட்டுருக்குது. ட்ரூத் ரிவீல்ட். அவங்க ஃபேமிலிக்கோ, இல்ல நீங்க உங்க மைண்ட்ல போயிட்டுருக்கிற மாதிரி அவங்க பார்ட்னர்ஸோ இருந்தா, அவங்களுக்கு இந்த பெர்சனோட பிஹேவியர்ல ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு ஸ்ட்ராங்கா சந்தேகம் வந்திருக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது காய்ஸ். தென் கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் பாட்டம் ஆஃப் த டெக்ல இருக்கிறதுனால, இந்த கார்டு வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட்டான, கோபமான கேள்வி கேட்குற ஒரு மேல் எனர்ஜிய ரெப்ரசன்ட் பண்ணுது. ஒரு வேளை அந்த தேர்ட் பார்ட்டியோட ஃபேமிலி ஹெட்டா இருக்கலாம். அ இல்லாட்டி மேபி அ ரொமான்டிக் பார்ட்டி வந்து ஃபீமேலா இருந்தா மேபி அவங்க ஹஸ்பண்ட், இல்ல அவங்களோட பழைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அவங்க வந்து இப்போ ரொம்ப கடுமையா விசாரிச்சு, யார் கூட உனக்கு கனெக்ஷன் இருக்கு? என்ன நடந்துட்டுருக்குதுன்ற மாதிரி சந்தேகப்பட்டு கேள்விகள் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது காய்ஸ். உங்களுக்கு எவ்வளோ ரெசனேட் ஆகுதுன்றத நீங்க எடுத்துக்கங்க. தென்
அதே மாதிரி அந்த தேர்ட் பார்ட்டிக்கு வந்து உங்க ரிலேஷன்ஷிப் வரைக்கும் சந்தேகம் போயிருக்குன்னா, எஸ் 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து இருக்கிறதுனால கண்டிப்பா போயிருக்குன்றத காமிக்குது. இந்த தேர்ட் பார்ட்டி விஷயத்தால தான் உங்க 2 பேருக்குள்ள இந்த நோ கான்டாக்ட் அண்ட் ஹார்ட் பிரேக் வந்திருக்கு என்ற சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுட்ருக்குது. ஸோ, அங்கே கேள்வி கேட்க ஆரம்பிச்ச உடனே இந்த பெர்சன் பயந்துட்டோ, இல்ல அந்த சண்டேலனாலயோ உங்க மேல அவங்க ஃபேமிலிக்கு சந்தேகம் வராம இருக்கணும்னு நெனச்சு, உங்ககிட்ட இருந்து டக்குன்னு கட் பண்ணிட்டு வெளில போயிருக்கிற எனர்ஜியும் காமிக்குது. இதுல வந்து தேர்ட் பார்ட்டின்றது மேபி உங்க பெர்சன் மேரேஜ் ஆயிருந்தா அவங்களோட பெட்டர் ஆஃபா இருக்கலாம். அவங்க ஃபேமிலி, ம் மதர், ஃபாதர், ஹூவர் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ, உங்கள அவங்க புரொடெக்ட் பண்றதுக்காக ஒரு சிலர் வந்து உங்க ரிலேஷன்ஷிப்ல சடனா சைலண்ட் ஆயி போயிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஏன்னா ஹெர்மிட் இருக்கிறதுனால, உங்க பெர்சன் இப்ப எல்லாரையும் விட்டு ஒதுங்கி தனிமையில இருக்கிறாங்க. ஏன்னா, அங்கே ஆல்ரெடி சந்தேகம் வந்து பெரிய சண்டை, ஆர்கியூமெண்ட்ஸ் போயிட்டுருக்குது. இப்போதைக்கு மாட்டிக்கக்கூடாது அல்லது உங்க பேரு, உங்க ரிலேஷன்ஷிப்பே வெளியில வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாது, ரிவீல் ஆயிறக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அவங்க வந்து இப்போ சைலண்ட் மோட்ல இருக்கிறாங்கன்றது இந்த ஸ்ப்ரெட் காமிக்குது கைஸ். ஏன்னா, உங்க மைண்ட்ல நெறைய கொஸ்டின்ஸ் போயிட்டுருக்கு இல்லைங்களா? அதனால தான் இத்தன கார்ட்ஸ் எடுத்து என்னால முடிஞ்ச அளவு நான் இத கிளியர் பண்ணிட்டுருக்கிறேன். அதே மாதிரி ஓவராலா சொல்லணும்னா, தேர்ட் பார்ட்டி ஃபேமிலில அவங்க பார்ட்னர்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் கண்டிப்பா இவங்க மேல சந்தேகப்பட்டு விஷயத்த ஓப்பனா பேசி ஒரு பெரிய லெவல் சண்டை போயிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த கோபமான எனர்ஜி தான் நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். அதாவது உங்க ரிலேஷன்ஷிப் மேல அவங்களுக்கு சந்தேகம் வந்ததுனால தான் இந்த பெர்சன் உங்கள வந்து சேவ் பார்ட் பண்ணவும், தன்னை காப்பாத்திக்கவும் இப்போ உங்ககிட்ட பேசாம கம்ப்ளீட்டா நோ கான்டாக்ட்ல இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது கைஸ். அதனால தான் அங்கே சலிப்பு வந்து ஏற்பட்டு இப்போ உங்ககிட்ட வரணும்னு அவங்க மனசு வந்து துடிச்சிட்டு இருக்குது. அதே மாதிரி தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப்ல உங்க பெர்சன் இருக்கிறாரு இல்லைங்களா? ஒரு வேளை அவங்க உங்க பெர்சன் இருக்கிற ஜெண்டர் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தேர்ட் பார்ட்டியோட ஃபேமிலியோ, இல்ல அந்த தேர்ட் பார்ட்டி கல்யாணம் ஆனவங்களா இருந்தா, அங்கே அவங்க ஃபேமிலியில உங்க பெர்சன் மேல சந்தேகம் வந்திருக்கான்னு நீங்க கேள்வி கேட்டால், எஸ் 100% சந்தேகம் வந்திருக்குது. ஏன்னா, பாட்டம் ஆஃப் தி டெக்ல வந்து இருக்கிற அந்த நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், தென் ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இது ரொம்ப ஸ்ட்ராங்கா கன்ஃபார்ம் பண்ணது. ட்ரூத் வந்து ரிவீல் ஆக ஆரம்பிச்சிருக்குது. மேபி அந்த தேர்ட் பார்ட்டியோட ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் இப்போ ரொம்ப கோவமாவும், சந்தேகத்தோடவும் ஆதாரங்கள் அந்த எவிடன்ஸை வந்து தேடிட்டு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு அரைகுறையா தெரிஞ்சிருக்கு. இப்போ அவங்க ஃபேமிலியில ஒரு பெரிய விசாரணை, இல்ல ஒரு இன்ட்ராகேஷன்ஸ், ஆர்குமெண்ட் போயிட்டுருக்குது. உங்க பெர்சனா மேல வந்து அவங்க வந்து தே ஆர் கீப்பிங் தேர் ஐ டாப் ஆன் யுவர் பெர்சன்ன்றது இந்த கார்ட் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ, ஒருவேளை அந்த ரொமான்டிக் தேர்ட் பார்ட்டியா இருந்தா, எப்போ அந்த ரொமான்டிக் தேர்ட் பார்ட்டி உங்க பெர்சன தூக்கி போடுவாங்க, உங்க பெர்சன் உங்கள தூக்கி போட்ட மாதிரி நீங்க கேள்வி கேட்டா, ரொம்ப சீக்கிரமா அவங்க வந்து இவங்கள தொரத்த போறாங்க. இல்லாட்டி கட் பண்ண போறாங்க. ஏன்னா, ரீசன் என்னான்னா, அங்கே ஆல்ரெடி அ அவங்களோட பார்ட்னர்ஸ், இல்ல அவங்களோட ஃபேமிலி மேபி கொஞ்சம் க்ரோன் அப் கிட்ஸா இருந்தா, அவங்களால பிரச்சனை வந்து வெடிச்சிருக்குது, பூம் ஆயிருக்குது. 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து ஹார்ட் பிரேக்கையும், 4 ஆஃப் கப்ஸ் வந்து போர்டம் அந்த ஒரு சலிப்பையும் காட்டுறதுனால, அந்த தேர்ட் பார்ட்டிக்கு இப்போ பயம் வந்திருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தன்னோட ஃபேமிலி, லைஃப், சொசைட்டில பேர் கெட்டுடக்கூடாதுன்னு அவங்கவங்க பெர்சனை விட்டு விலக ஆரம்பிச்சிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அட் த சேம் டைம் உங்க பெர்சனுக்கும் அங்கே சலிப்பு வந்துட்டதுனால, அவங்க இதுவரை அம் இருந்த அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு வர நெனச்சிட்டுருக்காங்க. ஏன்னா, உங்க பெர்சன் கொஞ்சம் ஈகமா இருக்கிற பெர்சன்ன்றதுனால, இந்த தேர்ட் பார்ட்டி தொரத்துறதுக்கு முன்னாடியே இவங்களே அங்கேருந்து வெளியில வந்துரலாம்ன்னு சொல்லிட்டு யோசிச்சு, அவங்க ஹெர்மிட் மோடுக்கு போயிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ, மேபி 3 to 4 வீக்ஸ்ல அங்கே வந்து கம்ப்ளீட் எக்ஸிட் ஒரு சிலருக்கு நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது காய்ஸ். தென் உங்க பெர்சனோட ஃபைனல் டிசிஷன் என்ன? என்ன மேம் எங்க பெர்சனோட ஃபைனல் டிசிஷன் நீங்க கேட்டா, உங்க பெர்சனோட ஃபைனல் டிசிஷன் உங்ககிட்ட திரும்ப வருது தான். அவங்க மனசுல இருக்கிற அந்த 6 ஆஃப் கப்ஸ், அந்த பழைய காதல், தென் கிங் ஆஃப் பென்டக்கிள், ஸ்டேபிளான லைஃப் அவங்கள வந்து உங்க பக்கம் தான் கூட்டிட்டு வருது. தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்தது ஒரு டெம்பரவரி கன்ஃப்யூஷன் தான். ஏன்னா 7 ஆஃப் கப்ஸ் இருக்கிறதுனால அதை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ அவங்க வந்து அத உணர்ந்துட்டாங்க.
உங்க கூட ஒரு ஸ்ட்ராங் லாங் டேர்ம் லைஃப்பை வந்து அம் வாழணும்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ, இனிமேல் எந்த ஒளிவு மறைவும் இல்லாம உண்மையா இருக்கணும். ஏன்னா ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கிறதுனால, உங்ககிட்ட எல்லா ட்ரூத்தும் ரிவீல் பண்ணி சரண்டர் ஆயி ஒரு லைஃப் வாழணுன்ற ஒரு எனர்ஜி அவங்களுக்கு வந்துட்டுருக்குது. ஸோ, இவங்க எப்போ உங்ககிட்ட வருவாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவங்க உங்கள கிட்ட நோக்கி வர்றதுக்கு நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் பாட்டம் ஆஃப் த டெக் இது நம்ம ஸ்ப்ரெட்ல வந்திருக்குது. அந்த ஸ்ட்ரென்த் கார்டுக்கு பக்கத்துல. ஸோ, இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நைட் வந்து ஹெர்மிட்க்கு பக்கத்துல வந்திருக்கு பாருங்க கைஸ். சாரி. ஹெர்மிட்க்கு பக்கத்துல வந்திருக்கிறதுனால என்னன்னா, ஹெர்மிட் மோட்ல இருந்து அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்ப வேற ஒரு ஆங்கிள்ல அனலைஸ் பண்ணி, இம்பல்சிவா உங்ககிட்ட பாஸ்ட்ட பார்த்து வர மாதிரி இருப்பார் பாருங்க இந்த நைட். அந்த எனர்ஜிய காமிக்குது பாருங்க. ஸோ, அவங்க வந்து உங்ககிட்ட வர்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. பட் அவங்க தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்லேருந்து வெளியில வரவும், அவங்க அந்த தேர்ட் பார்ட்டியோட ஃபேமிலியா அவங்களோட அந்த பார்ட்னர்ஸ் பெட்டர் ஆஃப் இருப்பாங்க இல்லையா? இல்ல பாய் ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருப்பாங்க இல்லையா? தேர்ட் பார்ட்டியோட பெர்சன்ஸ் அங் அவங்களெல்லாம் சரி பண்ணிட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுதுன்றது டெம்பரன்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ, அங்கே இருக்கிற பிரச்சனை ஒரு வழியா செட்டில் பண்ணிட்டு, இன்னும் ஒரு 4 to 7 வீக்குள்ள உங்ககிட்ட வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு சின்ன கம்யூனிகேஷன நீங்க எதிர்பார்க்கலாம் காய்ஸ். ஸோ, அவங்க வரும்போது ரொம்ப எமோஷ்னலாவும், அதே சமயம் ஒரு தெளிவான முடிவோடும் உங்ககிட்ட ம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அட் த சேம் டைம் உங்ககிட்ட இத்தனை நாள் பேசாம இருந்ததுக்கு ஒரு மன்னிப்பு கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ கைஸ், அட் ப்ரெசென்ட் நீங்க அவசரப்பட்டு அவங்கள கான்டாக்ட் பண்ணாம அமைதியா இருங்க. ஐயோ! மேடம் சொல்லிட்டாங்க, அவங்க வரப்போறாங்க. நம்மளே அவங்களுக்கு ஹிண்ட் குடுக்கலாமே சொல்லிட்டு நீங்க மனமெல்லாம் உருக வேண்டாம். அவங்க செஞ்ச தப்ப தண்டனை அவங்க அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. உங்களோட வேல்யூ அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுட்ருக்கு. ஸோ, அவங்களா வரட்டும். இப்போ நீங்க அவங்கள சேஸ் பண்ண வேண்டாம். அவங்க வரல. நீங்க வெயிட் பண்ணுங்க. உங்களோட செல்ஃப் குரோத்ல நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ஜோடியாக் சைன் எவ்வளோ ரெசனேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, விர்கோ ஏன்னா ஹெர்மிட் கார்டு இருக்குது. அதே மாதிரி சாகிட்டாரியஸ் டெம்பரன்ஸ் இருக்கிறதுனால, ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால லியோ, அதே மாதிரி ஹேர் எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஜெமினி, லிப்ரா, அக்வாரியஸ் இருக்குது. ஸ்வாட்ஸ் நிறையா இருக்கு இல்லையா? அதனால தென் கேன்சர், ஸ்கார்பியோ, பைசஸ் இருக்குது கைஸ். கப்ஸ் இருக்கிறதுனால எர்த் சைன் வந்து தாராஸ், விர்கோ, கேப்ரிகான், கிங் ஆஃப் பென்டக்கல்ஸ் இருக்கிறதுனால இருக்குது. பட் ஹையா ரெசினேட் ஆகுறது வந்து ரொம்ப ஹையா விர்கோ, சாகிட்டாரியஸ், லியோ, தென் லிப்ரா, ஜெமினி இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ ரெசினேட் ஆகுதுன்றதை பார்த்துக்கோங்க. ஆல்ஃபாபெட்ஸ் வந்து எஸ்ஏ, தென் கே, கியூ, ஹெச்டி, எஃப் இதெல்லாம் மேபி உங்கள் பேரில் இருக்கலாம், உங்கள் பர்சனோட பேரில் இருக்கலாம், இல்லை தேர்ட் பார்ட்டி பேரில் இருக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ரெசனேட் ஆகுதுன்றதை பார்த்துக்கோங்க. ஆல்ஃபாபெட்ஸ் இன்னொருட்டி சொல்கிறேன். எஸ்ஏ, கே, கியூ, ஹெச்எஃப்டி. மேபி எஸ்ஏகே வந்து ரொம்ப அதிகமாக உங்கள் பர்சனோட பேர்லேயோ, உங்கள் பேர்லேயோ, தேர்ட் பார்ட்டி பேர்லேயோ, நிக் நேம், சோசியல் மீடியா நேம், வாட் எவர், அதில் ஓவராக ரிப்பீட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தா 444. அதாவது என்னென்னா, இங்கே வந்து நம்ம ரீடிங்கில் வந்து 4ன்ற எனர்ஜி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ 444 ஏஞ்சல் நம்பர் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் இப்போ பாதுகாப்பாக இருக்கிறீங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. உங்கள் பர்சன் இப்போ நோ கான்டாக்டில் அமைதியாக யோசிச்சுட்டு இருக்கிறது அவங்க லைஃப்பில் ஒரு நிலையான இடத்த தேடுறதுக்கு தான்றதை சொல்லுறாங்க. தென் 333 பிரபஞ்சத்தின் உதவி அண்டு அலைன்மெண்ட் வந்து நடந்துட்டுருக்குதுன்றது இந்த கார்டு இந்த நம்பர் ரெப்ரசன்ட் பண்ணுது. தேர்ட் பார்ட்டி விஷயத்தில் ஏற்பட்ட அந்த வலி, காயம் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அசெண்டன்ட் மாஸ்டர் உங்களை கைவிடலை. இந்த கஷ்டமான சூழ்நிலை கடந்து வர உங்களுக்கு பின்னாடி இருந்து பிரபஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்குதுன்றதை சொல்லுது. ஸோ இந்த நம்பர் பார்த்தா இது உங்களுக்கானதாக இருக்கலாம். தென் 676 ஆர் 777 இது வந்து கிளாரிட்டி ஃப்ரம் கன்ஃபியூஷன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஏன்னா 6 ஆஃப் கப்ஸ் அண்ட் 7 ஆஃப் கப்ஸ் இருக்குது. உங்கள் பர்சன் மனசில் இருந்த அந்த இல்லூஷன் எல்லாம் நீங்கி, மாயை எல்லாம் நீங்கி, உங்கள் மேலே இருக்கிற அந்த உண்மையான பழைய காதல் அண்ட் அந்த பாசத்தை வந்து அவங்க சீக்கிரமாக உணர்ந்து ஒரு தெளிவான முடிவுக்கு வரப்போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து அடிக்கடி பார்க்குற முக்கிய ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து 444, 333, 111. ஓகேங்களா?
ஸோ இது வந்து நீங்க மொபைல்ல பார்க்கும்போதோ, இல்ல வெளிய போகும்போதோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் அடிக்கடி பார்க்க வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா, உங்க பெர்சன் உங்கள பார்த்து வரதுக்கான காலம் வந்து நெருங்கிருச்சுன்ட்டு அர்த்தம். தேர்ட் பார்ட்டி சாப்டர் வந்து முடிய போகுதுன்னு அர்த்தம் காய்ஸ். ஸோ நம்பிக்கை இழக்காம இருங்க. திஸ் இஸ் த எனர்ஜி ஐம் சேனலிங் ஹியர் ஃபார் டுடே. முடிஞ்ச அளவுக்கு தமிழ்ல சொல்லியிருக்கேன். ஏதாச்சும் தப்பு இருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க. ரீடிங் புடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. அடுத்த ரீடிங்ல பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹார்ட் அண்ட் சோல். பாய்.